Hello friends, welcome to Learners Forum. So last video la basic concepts உடைய just outline மாதிரி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல அதோடைய continuation first நம்ம resistance னா என்ன and அது oriented இருக்கிற important formulas and definitions எல்லாமே வந்து பார்க்கலாம். Resistance அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு electric current உடைய flow-வை எப்படி oppose பண்ணுது அப்படின்றதுக்கான property தான் வந்து resistance. இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். Resistor வேற, resistance வேற. Resistor அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு element. ஆனா அதில் அந்த தடுக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கண்டக்டரில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட்டம்ஸ் கூட கொலைட் ஆகி இட் லூசஸ் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட். அப்போ தான் நமக்கு தேவையான இந்த எதிர்ப்பே வந்து கிடைக்கும். இந்த எதிர்ப்பை தான் நம்ம எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஸோ ரோ அப்படிங்கிறது ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல், எல் வந்து லென்த் ஆஃப் கண்டக்டர், ஏ இஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து லென்த்து கூட டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. ஏன்னா ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ரெசிஸ்டிவிட்டி, ஏன்னா அதுவுமே நியூமரேட்டரில் இருக்குது. ஆனால் இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு ஏரியா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திக் ஒயராக இருக்கும்போது நமக்கு லோவர் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஆனால் லாங்காக இருக்கிற ஒயர் இருக்கும்போது ஹையர் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். இது நம்ம நல்லா கவனிச்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எதை டிபெண்ட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு. இதனை யூனிட் அண்ட் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூனிட் வந்து ஓம்ஸ். ஸோ 1 ohm is equal to 1 volt divided by 1 ampere. in terms of ohms law V is equal to IR எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இப்படி நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். டைமென்ஷனை பொறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ML square t power minus 3 a power minus 2. Resistivity அப்படிங்கிறது வந்து it is a property of material which is independent of shape and size. ஸோ இப்போ நம்ம R is equal to rho L by A அப்படின்னு பார்த்தோம். அதிலிருந்து ரோ வேல்யூவை நம்ம R into A divided by L அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல கண்டக்டர், அதாவது காப்பர் சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ரெசிஸ்டிவிட்டி லோவாக இருக்கும். இன்சுலேட்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ஸோ கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது, அதாவது ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா கண்டக்டன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டிக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா கண்டக்டிவிட்டி கிடைக்கும், விச் இஸ் ஓம். ஸோ இதோட யூனிட் வந்து சைமென்ஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபார் மெட்டல்ஸ் RT is equal to R0 into 1 plus alpha into T minus T0. இதில் R0 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் அட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர், RT அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அட் டெம்பரேச்சர், அண்ட் ஆல்ஃபா அப்படிங்கிறது தான் வந்துட்டு டெம்பரேச்சர் கோஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டல்ஸுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் கோஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ் வித் டெம்பரேச்சர். ஆனால் செமிகண்டக்டர் இன்சுலேட்டர்ஸுக்கு வந்துட்டு இந்த ஆல்ஃபா வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கும், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ் வித் டெம்பரேச்சர். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ ஒரு கனெக்ஷன் வந்து சீரீஸில் இருக்கா இல்லை பேரலில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து. சீரீஸில், அதாவது பக்கத்தில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு ரெசிஸ்டருடைய செகண்ட் எண்டை வந்துட்டு இன்னொரு ரெசிஸ்டருடைய ஃபர்ஸ்ட் எண்டோடு நம்ம கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீரீஸ் கனெக்ஷன் இருக்கும். அப்போ நமக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா R1 + R2 + R3. அதாவது என்னென்ன ரெசிஸ்டர்ஸ் இருக்கோ அதனுடைய எல்லா வேல்யூஸையும் ஜஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்க இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ கரண்ட் வந்து எல்லா ரெசிஸ்டர்ஸ் வழியாகவும் நமக்கு சேமாக மெயின்டைன் ஆகும், ஆனால் வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும். இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி இப்போ பேரல் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1/R equivalent is equal to எல்லாத்துக்குமே நம்ம ரெசிப்ரோக்கல் வேல்யூ எடுக்கணும், which is 1/R1 + 1/R2 + 1/R3. ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம 1/R equivalent தான் கேல்குலேட் பண்ணியிருக்கணும். R equivalent வேணும் அப்படின்னா இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் நம்ம 1ஆல் டிவைட் பண்ணணும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரெசிஸ்டர் வழியாக சேமாக இருக்கும், ஆனால் இங்கே நமக்கு கரண்ட் வந்து டிவைட் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ த்ரூ when current flows through the resistance, power loss வந்து நமக்கு occur ஆகும் in terms of heat, which is equal to I squared R. இதுதான் நம்ம Joule's law of heating அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ண சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ்.
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டர்ஸ் வந்து பேரலில் கனெக்ட் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ 1/6 + 1/12 சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 3/12 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது வந்து எதனுடைய வேல்யூ, 1/R ஈக்குவலண்ட்டுடைய வேல்யூ. ஆனால் நமக்கு என்ன தேவை, R ஈக்குவலண்ட் அப்படிங்கிறதுனால அதையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் இந்த 1/4 அண்ட் 4 ரெண்டுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து கொஸ்டின் ஈஸியாக இருக்குது, ஸோ நம்ம ஆன்சர் சீக்கிரமாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டில் நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த 1/4ஓட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆனால் இந்த 1/4 நம்ம 4ஆக மாற்றினா மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கரெக்ட். ஸோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஹைப் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸில் கூட வந்து தப்பு பண்ணாமல் இருக்கலாம். ஸோ எஸ்எஸ்சியில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ தியரட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்குது. அண்ட் 2024 அதாவது லாஸ்ட் இயரில் நடந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. அதையும் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பேராமீட்டர் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ ஜென்ரலாக இதை நம்ம Q அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பேசிக் டெஃபினிஷன், இட் இஸ் அ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் subatomic particles and இதனுடைய SI யூனிட் வந்து கூலும்ஸ். ஸோ இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்ல இருக்கக்கூடிய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை தான் வந்து நம்ம சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய வேல்யூ நமக்கு எதுக்கு ஈக்குவலட்டா இருக்கும் அப்படின்னா n into E, அதாவது n refers to number of electrons and E refers to the electrons. ஸோ ஒரு எலக்ட்ரானுடைய வேல்யூவா நமக்கு 1.6 into 10⁻−19 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து நம்ம நெகட்டிவ் சார்ஜை வச்சு தான் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ ஒரு எலக்ட்ரான்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் அ சார்ஜ் ஆஃப் -1.6 into 10⁻−19 கூலம்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் பேஸ் பண்ண ஒரு லா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட், இட் கேன் ஒன்லி பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர். ஸோ நம்ம சார்ஜ் வந்து கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். அதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இப்போ நெக்ஸ்ட் பேராமீட்டரா நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை பத்தி பார்க்கலாம். நான் டீடைல்டா ஒரு பேராமீட்டர்ஸுமே இங்க கொடுக்கல, ஜஸ்ட் டெஃபினிஷன் அண்ட் அதுக்கு ரிலவெண்டான ஃபார்முலாஸ் எல்லாமே தான் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ எந்த இடத்துல அதனுடைய டீடைல்டு டெஃபினிஷன்ஸ் எல்லாம் தேவையோ அங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எலக்ட்ரிக் கரண்ட், so it refers to measurement of flow of electricity. இதை நம்ம இன்னொரு விதமா கூட டிஃபைன் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ். ஸோ சார்ஜை பொறுத்து நமக்கு டைம் ரேட் சேஞ்ச் தான் வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ I is equal to dq divided by dt. இங்க வந்து நமக்கு சார்ஜ் வந்து டைம் பொறுத்து இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் இதோடைய ஈக்குவேஷன். ஸோ இந்த எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய டைப்ஸாக நமக்கு 2 இருக்கும். ஒன்று வந்து எலக்ட்ரான் கரண்ட், இன்னொன்று வந்து கன்வென்ஷனல் கரண்ட். இது ரெண்டுத்துக்குமா இருக்கிற பேசிக் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா கரண்ட் ஃப்ளோவுடைய டைரக்ஷனை பொறுத்து தான். ஸோ இங்கே நமக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகும். ஆனால் கன்வென்ஷனல் கரண்ட்ல வந்து நமக்கு கரண்ட் ஃப்ளோ இட் மூவ்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டா இருக்கு. செகண்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரான் கரண்ட் வந்து இட் இஸ் டியூ டு த மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஆனால் கன்வென்ஷனல் கரண்ட் வந்து இட் இஸ் டியூ டு த மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ இதுதான் வந்து இந்த எலக்ட்ரான் கரண்ட் அண்ட் கன்வென்ஷனல் கரண்ட்டுக்கு இருக்கிற பேசிக் டிஃபரன்ஸ். பேசிக்கா இது ரெண்டுமே நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் அடுத்த பேராமீட்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுக்கும் எலக்ட்ரிக் நெட்வொர்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல பார்த்தீங்க அப்படின்னா இட் கண்டைன்ஸ் க்ளோஸ்டு பாத் ஃபார் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆனால் எலக்ட்ரிக் நெட்வொர்க்ல வந்து நமக்கு இந்த க்ளோஸ்டு பாத் இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
நெக்ஸ்ட் கனெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் எலமெண்ட்ஸ் வந்து இங்க நமக்கு சீரீஸ் கனெக்ஷன்ஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா பேரல் கனெக்ஷன், இல்லைன்னா காம்பினேஷன் ஆஃப் சீரீஸ் அண்ட் பேரல் கனெக்ஷன்ல நமக்கு எலமெண்ட்ஸ் வந்து இங்க எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ எல்லா எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸும் நம்ம எலக்ட்ரிக் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எல்லா எலக்ட்ரிக் நெட்வொர்க்கும் நமக்கு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டா இருக்காது. ஸோ இதுதான் சர்க்கியூட் அண்ட் நெட்வொர்க் இருக்கிற பேசிக் டிஃபரன்ஸே. இப்போ நெக்ஸ்டா நம்ம பார்க்க போற பேராமீட்டர் வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் உடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு த ஒர்க் டன் இன் மூவிங் அ சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். ஸோ ஃபர்ஸ்ட் சார்ஜ்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த சார்ஜை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நமக்கு மூவ் பண்றதுக்கு எவ்வளோ ஒர்க் வந்து நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற பேராமீட்டர் தான் it is referred as voltage. So V is equal to dW divided by dQ அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபார்முலா. ஸோ இந்த சார்ஜை மூவ் பண்றதுக்கு எவ்வளோ ஒர்க் நம்ம செய்யறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். Next parameter power. It refers to time rate of flow of electrical energy. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம W அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா dW டிவைடட் பை டிடியோட வேல்யூ தான் நம்ம பவர் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ரீரைட் பண்ணலாம், dW by dQ into dQ by dt அப்படின்னு நம்ம இந்த டேர்ம் எழுதலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு dW divided by dt அப்படின்னு தான் கிடைக்கும். இப்போ இதுல dW divided by dQ ஓட வேல்யூவா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் வோல்டேஜ்ல, இட் ரெஃபர்ஸ் டு V. அண்ட் அதே மாதிரி dQ by dt ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் வந்து நம்ம கரண்ட் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அந்த ரெண்டு வேல்யூவையும் இப்போ ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு V into I அப்படின்னு கிடைக்கும். ஸோ பவருடைய இன்னொரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படிங்கிறது தான். இதுல நம்ம ஓம்ஸ் லா V is equal to IR அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா Vக்கு பதிலா I into R சப்ஸ்டியூட் பண்ணும்போது IR into I which is equal to I squared R அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ பவருடைய ஃபார்முலா இதுதான் அண்ட் இதனுடைய யூனிட் வந்து நமக்கு வாட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் நெட்வொர்க் எலிமெண்ட்ஸ். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு டைப்புமே நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆனாதான் நம்ம இதுக்கப்புறமா பார்க்க போகிற டாபிக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம நெட்வொர்க்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆர் பாசிவ் எலிமெண்ட், செகண்ட் லீனியர் ஆர் நான் லீனியர் எலிமெண்ட், தேர்ட் வந்து யூனிலேட்ரல் ஆர் பைலேட்ரல் எலிமெண்ட். இப்போ இதுல இந்த ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் எலிமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதோடைய பேசிக் டெக்னிக்கல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா இட் டெலிவர்ஸ் பவர் டு அதர் எலிமெண்ட்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் ஆர் கரண்ட் சோர்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய டெக்னிக்கல் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இதுக்கான லிட்ரல் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன், அப்போ ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பாசிவ் எலிமெண்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் டஸ் நாட் டெலிவர் எனி பவர் பட் இட் அப்சர்வ்ஸ் பவர். இங்க நமக்கு ஆக்டிவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் பவர் வந்து இங்க நமக்கு சப்ளை ஆகும். ஆனா பாசிவ்ல இங்க சப்ளை பண்ணிருக்க பவர் எல்லாமே வந்து நமக்கு இங்க அப்சர்வ் ஆகும். ஸோ அப்படி அப்சர்வ் ஆகுற பவர் வந்து நமக்கு ரெண்டு விதமா இங்க நடக்கும். ஒண்ணு வந்து டிசிபேஷனா மாறும், இல்லை அப்படின்னா நமக்கு எனர்ஜியா இங்க வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். இது எல்லாமே தான் நம்ம பாசிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லீனியர் ஆர் நான் லீனியர் எலிமெண்ட்ஸ். இதுல லீனியர்னு எப்ப நம்ம ஒரு எலிமெண்ட்டை சொல்லுவோம் அப்படின்னா when it shows linear relationship with current or voltage sources. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நமக்கு லீனியர் எலிமெண்ட் அப்படின்றது தான் வந்து கேட்டகரைஸ் ஆகும். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பாசிவ் எலிமெண்ட்ஸ் ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் எல்லாமே நமக்கு லீனியர் எலிமெண்டா இருக்கும். நெக்ஸ்ட் நான் லீனியர் எலிமெண்டா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இங்க நமக்கு எந்த விதமான லீனியர் ரிலேஷன்ஷிப்புமே இருக்காது. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சோர்சஸ். ஸோ லீனியர் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு இதை பொறுத்து இன்னொரு வேல்யூமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும், இல்ல டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இங்க நமக்கு ரிடக்ஷன் இருக்கணும்.
ஸோ இதுதான் வந்து நம்ம லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர்ல நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனா வோல்டேஜ் ஆர் கரண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகாது. நெக்ஸ்டா நம்ம பார்க்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பிட்வீன் யூனிலேட்ரல் அண்ட் பைலேட்ரல் எலிமெண்ட். Unilateral element அப்படின்னா it allows current in only one direction and bilateral அப்படிங்கும்போது இங்க நமக்கு current ரெண்டு directionsலயுமே இருக்கும். Example again RLC elements. ஸோ இதுதான் பேசிக் நெட்வொர்க் எலிமெண்ட்ஸ் இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போ இதுக்கான லிட்ரல் எக்ஸாம்பிளை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேராமீட்டரை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ரூமை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் ரூம்ல நமக்கு டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ரெண்டு பார்ட்டிஷனாக இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டீச்சருடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கறது, அதாவது டெலிவர் பண்ணுறது தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீச்சர் அப்படிங்கிறது வந்து இட் ரெஃபர்ஸ் டு ஆக்டிவ் எலிமெண்ட். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொல்லி கொடுக்குறோம், அதாவது கண்டென்ட்டை இங்கே டெலிவர் பண்ணுறதுனால இதை நம்ம ஆக்டிவ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நமக்கு பவர் வந்து டெலிவர் ஆகும் எல்லா எலிமெண்ட்ஸுக்கும். ஸோ எலிமெண்ட்ஸை நம்ம ஸ்டூடெண்ட்டாக எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே இருக்க டீச்சரை வந்து நம்ம ஆக்டிவ் எலிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சோர்சஸ் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துக்குமே இங்கே டெலிவர் ஆகுது. செகண்ட் பாசிவ்ல ஸ்டூடெண்ட்டை தான் நம்ம இங்கே பாசிவ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்கே நம்ம எந்த கண்டென்ட்டும் கொடுக்கல, இங்க இருக்கிற கண்டென்ட்டை வந்து நம்ம வாங்கிக்கிறோம். அதாவது இங்க கொடுத்துருக்க கண்டென்ட், அதாவது இங்க டீச்சர் சொல்லி கொடுக்கறத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று நோட் பண்ணி எழுதி வச்சுக்குவோம், இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்குவோம், இல்லை அப்படின்னா நம்ம கவனிக்கவே மாட்டோம். ஸோ கவனிக்க மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம டிசிபேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இட் ஸ்டோர்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் எலிமெண்ட்ஸ் எது அப்படிங்கிறது ஈஸியாகவே ஐடென்டிஃபை ஆகும். ஏன்னா இன்டர்வியூ வரைக்கும் இந்த ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்க மாதிரியே இருக்கும். செகண்ட் அதே மாதிரி இப்போ லீனியர் அண்ட் நான் லீனியருக்கு இருக்க எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். இங்கேயும் நம்ம டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்டே எடுத்துக்கலாம். ஸோ டீச்சர் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் ஸ்டூடெண்ட்டால அதை புரிஞ்சுக்க முடியும், அவங்களும் அதனால கவனிச்சுக்க முடியும், அதுல ஒரு ப்ராஃபிட் அவங்களுக்கு இருக்கும். ஆனா டீச்சர் சொல்லி கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா அதனால அவங்களுக்கு எந்த விதமான நாலேஜுமே கிடைக்காது. அப்ப அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியா தான் ஆகும். ஸோ இது வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் வந்து இப்ப டீச்சர் சொல்லி கொடுத்தாலும் சரி, சொல்லி கொடுக்காம இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட் வந்து கவனிக்கிறதும் கவனிக்காததும் அவங்க இஷ்டமா இருக்கும்போது இங்கே வந்து ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப்பே மெயின்டைன் ஆகல. இதுதான் நம்ம நான் லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த நெட்வொர்க் எலிமெண்ட்ஸ் உடைய கான்செப்ட் வந்து பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள் மூலமா. நெக்ஸ்ட் இப்போ அடுத்த பேராமீட்டரை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதனுடைய கண்டினியூவேஷனா அடுத்த இம்பார்ட்டன்ட் கான்செப்டை பார்க்கலாம், அதாவது சோர்சஸ். ஸோ ஜென்ரலாக இந்த சோர்சஸ்ல நமக்கு ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று வந்து வோல்டேஜ் சோர்ஸ், இன்னொன்று வந்து கரண்ட் சோர்ஸ். ஸோ இந்த ரெண்டு சோர்சஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா it can be either independent or dependent. இதுதான் இதனுடைய ரெண்டு கிளாசிஃபிகேஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இண்டிபெண்டன்ட் அப்படிங்கும்போது எதையுமே டிபெண்ட் பண்ணாம இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்டே. அதாவது இங்க நமக்கு எடுத்திருக்க சோர்சஸ் வந்து வோல்டேஜா இருந்தாலும் சரி, கரண்டா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு ஃபிக்ஸட் வேல்யூவை தான் கொடுக்கும். ஸோ வோல்டேஜா எடுத்துக்கும் போது ஃபிக்ஸட் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் கிடைக்கும், அண்ட் கரண்டா எடுத்துக்கும் போது ஃபிக்ஸட் வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து கிடைச்சது அப்படின்னா அப்ப இருக்க சோர்ஸை நம்ம இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இதுலயே நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. வோல்டேஜை யூஸ் பண்ணும்போது இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு நமக்கு மாறும். இதனுடைய கான்செப்டை ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் அப்படிங்கிறதுனால கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் தான் நமக்கு இந்த சோர்ஸ் மூலமா கிடைக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஐடியல் கண்டிஷன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க விஎஸ் சோர்ஸ் வோல்டேஜ் இங்க எடுத்திருக்கோம். இப்போ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு V is equal to VS அப்படின்னு தான் கிடைக்கும். அண்ட் இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா கரண்ட் வேல்யூ என்னவா இருந்தாலும் சரி, நமக்கு இந்த விஎஸோட வேல்யூ கான்ஸ்டன்டாவே தான் மெயின்டைன் ஆகும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கன்க்ளூஷன் கிடைக்குது அப்படின்னா it is independent of amount of current between the two terminals of voltage source.
ஸோ என்ன கரண்ட் வேல்யூ இருந்துச்சுனாலும் இதை வந்து டிபெண்ட் பண்ணாம தான் இருக்கு. ஏன்னா விஎஸ் வந்து நமக்கு கான்ஸ்டன்டா தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் லைன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேல்யூ ஆஃப் வி வந்து விஎஸ்க்கு ஈக்குவலண்டா இருக்குன்னு அர்த்தம். which means இங்கே நமக்கு internal resistance அப்படின்னு எதுவுமே இல்லை, which is equal to 0 ohms. ஏன்னா இங்கே நமக்கு எந்த ரெசிஸ்டருமே இல்லை. அப்ப இதனுடைய வேல்யூ ஜீரோவா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஐடியல் கண்டிஷன்ல. ஆனா ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் வேல்யூ வந்து ஜீரோக்கு நாட் ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் இருக்கும். ஸோ இதவே நம்ம இப்ப ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க நம்ம ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்திருக்கோம். சீரீஸ் கனெக்ஷன்ல ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ் வந்து நம்ம இங்க கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா கிடைச்சிருக்க வோல்டேஜ் வேல்யூ பிட்வீன் த டூ டெர்மினல்ஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் விஎஸ் மைனஸ் இந்த இடத்துல இருக்க வோல்டேஜ் ட்ராப். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் அப்படிங்கிறது ஓம்ஸ் லா. இப்போ இதுல ஐ வேல்யூ அதே தான் மெயின்டைன் ஆயிருக்கு அண்ட் ஆருக்கு பதிலாக இங்கே நமக்கு ஆர்எஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். வோல்டேஜ் ட்ராப் அப்படிங்கிறதுனால மைனஸ் ஐ இன்டூ ஆர்எஸ் அப்படின்னு நமக்கு வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் வந்து இந்த ரெண்டு டெர்மினல்ஸ்க்கு நடுவில் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸை பிளாட் பண்ணோம் அப்படின்னா ஐடியல் கண்டிஷன்ல நமக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிருக்கும். ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ல நமக்கு இந்த மாதிரி டீவியேட்டட் லைன் கிடைக்கும். ஸோ இந்த டீவியேஷன் எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க நடக்கிற வோல்டேஜ் ட்ராப் மூலமா, விச் மீன்ஸ் இங்க நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஜீரோல மெயின்டைன் ஆகல அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நமக்கு இந்த ஸ்லாண்டிங் லைன் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் இண்டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸுக்கான ஐடியல் அண்ட் ப்ராக்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம கரண்ட் சோர்ஸுக்கு பார்க்கலாம். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ்ல பார்த்தா அதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம கரண்ட் சோர்ஸ்க்கும் ரிப்பீட் பண்ண போறோம். இப்போ கரண்ட் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் கரண்ட் வேல்யூ வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்ம கரண்ட் சோர்ஸா எடுத்திருக்கிறதுனால ஒரு சர்க்கிள் வித் ஆரோ மார்க் போட்டோம் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோவுடைய டைரக்ஷன் இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதனுடைய சோர்ஸ் வேல்யூவா நம்ம ஐஎஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். இங்க நமக்கு வேற எந்த எலிமெண்ட்டுமே இல்லை. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க வோல்டேஜ் வேல்யூ நமக்கு வி அப்படின்னு இருக்கு அண்ட் கரண்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஐடியல் கண்டிஷனுக்கான சர்க்கியூட். இப்போ இதனுடைய கேரக்டரிஸ்டிக்கை ட்ரா பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜ் வேல்யூ என்னவா இருந்தாலும் சரி நம்ம இதை டிபெண்ட் பண்ணாம நமக்கு ஐஎஸ் வேல்யூ கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுது. ஸோ இதனுடைய கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வோல்டேஜ் அக்ராஸ் தி டெர்மினல்ஸ். இங்க என்ன வோல்டேஜ் இருந்தாலும் சரி நமக்கு கரண்ட் வேல்யூ ஐஎஸ் அப்படின்னு தான் மெயின்டைன் ஆயிருக்குன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் இங்க நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்ஃபைனைட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஐடியல் கண்டிஷன்ல இதுதான் கான்செப்ட். ஆனா ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ல நமக்கு இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்ஃபைனைட்டா மெயின்டைன் கண்டிப்பா ஆகாது. ஸோ இப்போ ப்ராக்டிக்கல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கியூட்டை ட்ரா பண்ணோம் அப்படின்னா கரண்ட் சோர்ஸ் இன் parallel with ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்க நமக்கு இருக்கு. ஸோ ஐஎஸ் அப்படிங்கிற கரண்ட் இங்க ஃப்ளோ ஆகுது. இங்க நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா கரண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா வி டிவைடட் பை ஆர்எஸ் கரண்ட் வந்து இருக்கும். ஸோ டோட்டல் வேல்யூ கரண்ட் பிட்வீன் த டெர்மினல்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐஎஸ் மைனஸ் இங்க ஃப்ளோ ஆகுற கரண்ட் வி பை ஆர்எஸ். ஸோ மைனஸ் வி பை ஆர்எஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அகெயின் ஐடியல்ல நமக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டா கிடைக்கிறது, ப்ராக்டிக்கல்ல நமக்கு இப்படி ஸ்லாண்டிங் லைனா கிடைக்கும் பிகாஸ் ஆஃப் த இன்டர்னல் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இங்க நமக்கு இந்த ஐஎஸோட வேல்யூ இப்போ டீவியேட் ஆகுது. இதுதான் இண்டிபெண்ட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சோர்ஸ்க்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம டிபெண்டன்ட் சோர்சஸை பத்தி பார்க்கலாம். இந்த டிபெண்டன்ட் சோர்சஸை நம்ம கண்ட்ரோல்டு சோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற வோல்டேஜ் ஆர் கரண்ட் எந்த சோர்ஸா இருந்தாலும் சரி இட் இஸ் டிபெண்ட் ஆன் சம் அதர் வோல்டேஜ் ஆர் கரண்ட் சோர்சஸ் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் V is equal to some 6 into V1 அப்படின்னு இருக்கும். விச் மீன்ஸ் இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸ் ஆன V1 டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு இந்த கரண்ட் சோர்ஸ் அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இங்க எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை தான் நம்ம வந்து டிபெண்டன்ட் சோர்சஸ் ஆர் கண்ட்ரோல்டு சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயுமே அகைன் நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு, டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ், செகண்ட் வந்து டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ்.
ஸோ இப்போ இந்த டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் நமக்கு இதில் 2 டிவிஷன் இருக்கு. ஒன்று வந்து வோல்டேஜ் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ், செகண்ட் வந்து கரண்ட் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஒரு டைமண்ட் ஷேப்டு சிம்பிள் தான் நமக்கு இருக்கும். யூஸ்வலாக நம்ம இண்டிபெண்டன்ட் சோர்சஸ்ல நம்ம இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு இதுல பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு இப்படி டிரா பண்ணியிருப்போம் வோல்டேஜ் சோர்சஸ்க்கு. ஆனா இங்க டிபெண்டா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி செகண்ட் கேட்டகரியில dependent current sources again நம்ம voltage dependent current source or current dependent current source அப்படின்னு ரெண்டா கிளாசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் டைமண்ட் சிம்பிள் தான். ஸோ இங்கே நமக்கு கரண்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஆரோ ஹெட் இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா இதுதான் டிபெண்ட் சோர்சஸ் கூடிய ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த சிம்பிளை வச்சே நமக்கு டிபெண்டா இல்லை இண்டிபெண்டா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது போக நான் இங்க சொன்ன மாதிரி வேற ஏதாவது வோல்டேஜ் ஆர் கரண்ட் சோர்சஸை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்பயும் நம்ம இதை டிபெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஜென்ரலாக நம்ம ரெண்டு சோர்சஸை பற்றி பார்த்துருப்போம். ஒன்று வந்து வோல்டேஜ் சோர்ஸ், இன்னொன்று வந்து கரண்ட் சோர்ஸ். இப்போ இதில் ஒன்று வோல்டேஜ்லேருந்து கரண்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், இல்லை கரண்ட்லேருந்து வோல்டேஜுக்கு நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் சோர்ஸ் டு அனதர் அப்படிங்கிறது தான் நம்ம சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ப்ராக்டிக்கலாக இருக்கிற ஒரு வோல்டேஜ் சோர்ஸை நம்ம ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸாக சேஞ்ச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ப்ராக்டிக்கலாக இருக்கிற கரண்ட் சோர்ஸை ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸாக நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நெக்ஸ்ட் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல நம்ம வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வோல்டேஜை எப்போவுமே நம்ம ரெசிஸ்டர் கூட சீரிஸ் கனெக்ஷன்ல இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணும்போது இந்த வோல்டேஜுக்கு பதிலாக இங்கே நம்ம கரண்ட் சோர்ஸாக சேஞ்ச் பண்ணணும். அண்ட் சீரீஸில் இருக்க ரெசிஸ்டன்ஸை இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேரல் கனெக்ஷனில் மாற்றிக்கணும். ஸோ விஎஸ் இன் சீரீஸ் வித் ஆர்எஸை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐஎஸ் இன் பேரலல் வித் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ் அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணும்போது ஆர்எஸ் வேல்யூ இங்கே என்ன இருக்கோ அதையே தான் நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் ஐஎஸ் வேல்யூவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணணும். ஸோ ஐஎஸ் இஸ் ஈக்குவல் டு விஎஸ் டிவைடட் பை ஆர்எஸ் அப்படின்னு கிடைக்கும். விஎஸ் வேல்யூ நமக்கு இங்கே இருக்கு அண்ட் ஆர்எஸ் வேல்யூ இங்கே இருக்கு. அது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஐஎஸ் கிடைக்கும். அதை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கரண்ட் சோர்ஸா இங்கே கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கான கனெக்ஷன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ செகண்ட்ல ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸை எப்படி நம்ம ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே ஆப்போசிட் தான். இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் சோர்ஸை எப்போவுமே ரெசிஸ்டன்ஸ் கூட நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வோல்டேஜ் சோர்ஸாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஐஎஸ்க்கு பதிலாக இப்போ நம்ம விஎஸ்ஆ ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸை நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு பேரல் கனெக்ஷன் இருக்கும், இங்கே நமக்கு சீரீஸ் கனெக்ஷன் இருக்கும். அகெயின் இப்போ விஎஸோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும், விச் இஸ் கிவன் பை ஐஎஸ் இன்டூ ஆர்எஸ். ஸோ ஐஎஸ் அண்ட் ஆர்எஸ் வேல்யூ நமக்கு இங்கே இருக்கு. அதை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு விஎஸ் கிடைக்கும். அதை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸை ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஸோ சர்க்கியூட்டை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது இந்த சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வோல்டேஜ் வந்து எப்போவுமே சீரீஸ் வித் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அண்ட் கரண்ட் வந்து எப்போவுமே பேரலல் வித் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பாசிவ் எலிமெண்ட்ஸ். ஸோ ஆக்டிவ் அண்ட் பாசிவ்க்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பாசிவ் அப்படின்னாலே இட் ரிசீவ்ஸ், அதாவது இட் அப்சர்வ்ஸ் பவர் ஃப்ரம் த ரிசீவ்டு ஒன். வோல்டேஜ் ஆர் சோர்ஸ் மூலமா நமக்கு கிடைக்கிற பவர் எல்லாமே இங்கே வந்து நமக்கு அப்சர்வ் ஆகும், which is either dissipated or it is stored in the form of energy. ஸோ பாசிவ் எலிமெண்ட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது வந்து ரெசிஸ்டர். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நான் ரொம்ப டீட்டெயில்டா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து டைப்ஸ்ல இருந்து நான் சொல்லலை. ஜஸ்ட் இதனுடைய பேசிக் டெஃபினிஷன் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம், கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம்.
ஸோ ஃபர்ஸ்டா இந்த ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் அப்போசஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இங்கே ஒரு சின்ன ட்ரிக் வந்து நான் சொல்றேன். யாராவது உங்ககிட்ட வந்து வாட் இஸ் அ ரெசிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இட் ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணும்போது இந்த டேர்ம் வந்து நமக்கு தப்பு. ஏன் அப்படின்னா ரெசிஸ்டர்னா என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின்லயே கேட்குறாங்க. நம்ம அதே பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெஃபினிஷனை கொடுக்கும்போது நமக்கு இன்னுமே கிளியரா தெரியல அப்படிங்கிறத சில நேரத்துல நம்ம கன்வே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன வேர்டு இருக்கோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து ரெசிஸ்டருக்கு மட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் அன் ஆம்ப்ளிஃபையர், வாட் இஸ் ஆம்ப்ளிஃபிகேஷன், வாட் இஸ் ரெக்டிஃபையர் அந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதே டேர்ம்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்பவுமே டெஃபினேஷனை சொல்லக்கூடாது. ஸோ ரெசிஸ்டர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இட் அப்போசஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் இதனுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் லைனை யூஸ் பண்ணி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ இதுல ஃப்ளோ ஆகிற கரண்டா நம்ம ஐ அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ பேசிக்கா ஓம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா V is equal to I into R அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுல I is equal to V by R அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா current is directly proportional to voltage and inversely proportional to resistance அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் பொறுத்து நம்ம ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா இட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் இன்டூ கரண்ட். இப்போ நம்ம வோல்டேஜுக்கு பதிலாக ஐ இன்டூ ஆர் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா பவர் வந்து I ஸ்கொயர்ட் ஆர் அப்படின்னு கிடைக்கும். இல்லை ஐக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா V ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ என்ன பராமீட்டர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாசிவ் எலிமெண்ட் ரெசிஸ்டர்ல இருக்கிற வேல்யூஸ். நெக்ஸ்ட் செகண்டா நம்ம இண்டக்டர் பத்தி பார்க்கலாம். இண்டக்டருடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் when current flows through it. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு இண்டக்டர் இருக்கு. இதுதான் இதோடைய ரெப்ரசன்டேஷன். இது வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது நமக்கு இதை சுற்றி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். எவ்வளோ கரண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த ப்ரொபோர்ஷனலி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு L அப்படிங்கிறது வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகும், which refers to inductance of the inductor L. இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பர்ட்டி, இண்டக்டர் அப்படிங்கிறது வந்து இட் ரெஃபர்ஸ் டு எலிமெண்ட். ஸோ இதுவும் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டின்ல வந்து ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்களா இல்லை எலிமெண்ட்டை பற்றி கேட்குறாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். பை அப்படிங்கிறது வந்து இட் ரெஃபர்ஸ் டு டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ ஃபாரடேஸ் லாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வியோட வேல்யூ இட் இஸ் ஈக்குவல் டு டி பை டிவைடட் பை டிடி அப்படின்னு கிடைக்கும். பையோட வேல்யூ நமக்கு இங்கே எல் இன்டூ ஐ அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அதை எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா டி பை டிடி ஆஃப் எல் இன்டூ ஐ அப்படின்னு கிடைக்கும். இதில் எல் வேல்யூ நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஐ தான் நமக்கு டைம் பொறுத்து வேரி ஆகும். ஸோ எல் இன்டூ டிஐ பை டிடி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதுல இருந்து நம்ம இப்போ நமக்கு கரண்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல் டு 1 by L இன்டூ இன்டெக்ரல் ஆஃப் பி இன்டூ டிடி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வோல்டேஜும் கால்குலேட் பண்ணிக்கலாம், இல்லை கரண்ட் வேணும் அப்படின்னாலும் கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதை பொறுத்து நம்ம இப்போ பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பவருடைய ஃபார்முலா இட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் இன்டூ கரண்ட். இப்போ நமக்கு ஐயோட வேல்யூ தெரிஞ்சிருக்கும். அண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வியோட வேல்யூவை எடுத்து கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். வியோட வேல்யூ எல் இன்டூ டிஐ டிவைடட் பை டிடி. ஸோ அதை எடுத்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எல் இன்டூ டிஐ பை டிடி இன்டூ ரிமைனிங் ஐ இருக்கும். ஸோ எல்ஐ இன்டூ டிஐ பை டிடி அப்படின்னு நமக்கு பவர் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்ல கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர் வேல்யூ W கிடைக்கும், which is equal to 1 by 2 into Li squared அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது என்ன அப்படின்னா இண்டக்டர் ஸ்டோர்ஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். இண்டக்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே எனர்ஜி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நமக்கு கெப்பாசிட்டர்ல வந்து ஆப்ரேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கெப்பாசிட்டர் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா இட் ஹேஸ் டூ கண்டக்டிங் பிளேட்ஸ்.
ஸோ நமக்கு டெல்யூஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 கண்டக்டிங் பிளேட்ஸுக்கு நடுவுல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நமக்கு டயலெக்ட்ரிக் மீடியம் இருக்கும். ஸோ இப்ப இதுல நம்ம பாசிட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இதுல நமக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். இல்ல நெகட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இங்க ஸ்டோர் ஆகும். இதுதான் பேசிக் கெப்பாசிட்டருடைய ஒர்க்கிங் ஆப்ரேஷன். இப்ப இதுல அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் V. ஸோ இங்கே நம்ம பார்த்திருப்போம் 2 வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்கான சார்ஜஸ் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ எவ்வளோ வோல்டேஜ் அப்ளை பண்றோமோ அதை பொறுத்து தான் நமக்கு அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து இங்க ஸ்டோர் ஆகுது. ஸோ சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ். இப்போ நம்ம இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு C கான்ஸ்டன்ட் இங்க கிடைக்கும், which refers to the capacitance of a capacitor, and Q வந்து it is the charge stored in capacitor. ஸோ I and Qக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, I is equal to dQ divided by dt, and Qவோட வேல்யூவும் நமக்கு C into V அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை எடுத்து இங்க ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா d by dt of C into V அப்படின்னு கிடைக்கும், from which C into dV by dt அப்படின்னு நமக்கு கரண்ட் வேல்யூ கிடைக்கும். இப்ப இதுல இருந்து இப்ப நம்ம வோல்டேஜ் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ 1 by C into integral of I into dt அப்படின்னு கிடைக்கும். ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை பொறுத்தின ஈக்குவேஷன் இதுதான். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம பவர் ஈக்குவேஷன்ஸை பார்க்கலாம். Power is equal to product of voltage and current, and I ஓட வேல்யூவை நமக்கு C into dV by dt அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை எடுத்து இதில் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா V into C into dV by dt அப்படின்னு கிடைக்கும், which is equal to CV into dV by dt. Again, இந்த equation நம்ம integrate பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு energy stored in capacitor value கிடைக்கும், which refers to W, which is equal to 1 by 2 into CV square அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல கிடைச்சிருக்க கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, capacitor stores energy in the form of electric field. ஸோ இண்டக்டர்ல நமக்கு எனர்ஜி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டா ஸ்டோர் ஆகும். கெப்பாசிட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இட் ஸ்டோர்ஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்.